எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், வருகிற சனிக்கிழமை தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு நடக்க போகிற இந்த மண்டபத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்த மண்டபம் பாசல் மாநகரில் அமைஞ்சிருக்கிற மேசை மண்டபத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இறுதியாக இந்த மண்டபத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களோடும் மண்டபத்துக்காரரோடும் காவல்துறையோடும் கழிச்சிட்டு நின்று தான் உங்களுக்கு இதை கதைக்கிறோம். இங்கே அனைத்து விதத்திலுமாக பாதுகாப்பு சரியான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் எங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கணும். அதே நேரம் மண்டபத்தினரும் உத்தரவாதம் தந்திருக்கணும். இவர்களுடைய கூட்டில் நிச்சயமாக இந்த நிகழ்வு சரியான முறையில் பாதுகாப்பாக நடந்துடுறதுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. எனவே இந்த நிகழ்வு பிரமாண்டமாக செய்கிறதுக்கு முடிவெடுத்து அதுக்குரிய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. மக்களாகிய நீங்கள் தான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை இன்னும் பிரமாண்டமாக்க வேணும். இது எங்களுடைய தேசிய தலைவருக்கான வணக்கத்தையும் அவருக்கான கௌரவத்தையும் நாங்கள் கொடுக்குற நேரம். மறந்துடாமல் எல்லாருமே வருகிற சனிக்கிழமை 2ஆம் தேதி 8ஆம் மாதம் இந்த மண்டபத்துக்கு இந்த இடத்துல கூடுங்க. பிரமாண்டமாக எங்களது தலைவருக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றி கடனையும் செலுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதுவரும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பின்னால் இருக்கிற எங்களுடைய மெஸ்ஸே பிளட்ஸில் தமிழர் தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு நடக்க இருக்குது. அந்த நிகழ்வில் வெளியில் சில விதமான குழப்பகரமான வதந்திகள் பரவி கொண்டிருக்கிற சூழலில் நிச்சயமாக அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கணுமென்றா இங்கே சுவிஸில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு. இது தமிழக தேசிய தலைவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை. அதை நாங்கள் நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து செய்யணுன்றதை நான் இந்த தலைவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால், சுவிட்சர்லாந்தில் ஒரு பிரபல்யம் வாய்ந்த இந்த மண்டபம் இது சுவிஸ்லேயே மிகவும் பிரபல்யமாக இப்போ நிகழ்வுகள் நடக்கிற ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் 2 முறை மாவீர நாள் நிகழ்வு நடந்திருக்குது. 2 முறை மாவீர நாள் நடத்தப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்டபத்துக்கு வந்ததை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்துல உங்களை அழைக்கிறோம்னு சொன்னால், வருகிற 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த அரங்கம் ஒரு வரலாறு சொல்ல போகுது. அது என்ன வரலாறுன்னு சொன்னால், எல்லோருடைய மனங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தவிப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை போர்கள் நடந்து கொண்டிருக்குது. அது ஒரு அறிக்கை போர்ன்னு சொல்கிற பொழுது நாட்டில் நடந்த போரை விட இந்த போர் ஒரு பெரிய போராக இருக்குது. இருக்கிறார் இல்லை, இவர் செய்ய முடியாது, இவர்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது, யார் அதிகாரம் கொடுத்தது, யார் அதிகாரத்தை பற்றி கேட்குறது, இதெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் சரியாக நாங்கள் சிந்திக்க வேணும். எங்களுக்குள்ள அந்த சிந்தனையை நாங்கள் திருப்பி நாங்கள் ஒருக்கா பார்க்க வேணும். எங்களுடைய தலைவர் யார், அந்த தலைவர் எப்படி வந்தவர், அந்த தலைவர் என்ன நோக்கத்திற்காக தன்னுடைய இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தவர், இந்த விடுதலை போராட்டத்தை கடைசி வரை இந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்த ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவர். அந்த தலைவர் தப்பி தன் மண்ணை விட்டு ஓடுகிற தலைவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட கோழையும் அல்ல. அவர் தன்னை ஒரு கோழை தலைவனாக நாளை மாற்றப்படுகிற இந்த சம்பவத்தை நாங்கள் நிச்சயமாக எங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்போ எங்களோட மக்கள்லாம் இதை சிந்திக்கணும். ஏன்னா இங்கே மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் தீர்மானிக்கிறார். அது எங்களோட தலைவர் அடிக்கடி சொல்வார், இந்த விடுதலை போராட்டத்தை மக்கள் தான் தீர்மானித்தார்கள். இந்த விடுதலை போராட்டம் வளர்ச்சி கண்டது மக்கள் தான். ஒரு வேற்று கிரகத்திலேருந்து ஒரு வேற்று நாட்டிலேருந்து அவர்கள் ஆக்களை வச்சு போராட இல்லை. அந்த மக்களை கொண்டு நடத்தின போராட்டம் இன்றைக்கு அந்த மக்கள் போராட்டமாக மாறி நிற்கல. இன்றைக்கு இந்த மக்கள் தான் இன்றைக்கு தங்களோட முடிவு எடுக்கணும். எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், எங்களை என்ன செய்ய போகிறோம் என்றதை நீங்கள் ஒவ்வொரு இதை தான் சிந்திக்கணும். உங்களை நேசித்த தலைவர், உங்களை விரும்பிய தலைவர், உங்களுடைய வாழ்க்கைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த தலைவர், அந்த தலைவன் தன்னுடைய குடும்பத்தை கொடுத்த தலைவன், அந்த தலைவரை நாங்கள் நெஞ்சில் வச்சு பூசிக்கிறோமா இல்லையான்றதை நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் இதில் சிந்திக்க வேணும். ஒரு தமிழனுக்கு தான் இதில் உரிமை இருக்க ஒழிய இங்கே அவர் சொல்கிறது இவர் போகவனான். இதில் நான் கேட்குறேன், ஜெர்மனில் இருக்கிற தமிழரை பார்த்து கேட்குறேன், உங்களால் வர முடியும், நீங்களாக நினைத்து உன் பிள்ளையை அழைத்து வர முடியும், உங்களால் நினைத்தால் நீங்கள் 10 பேரை கூட்டிக் கொண்டு வர முடியும். இதே போல் தான் இத்தாலி நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறேன், இத்தாலி நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்களாக வர முடியும், இது உங்களுடைய முடிவு, இது யாரும் முடிவு சொல்ல முடியாது. பிரான்ஸில் இருக்கிற மக்கள் இது உங்களுடைய முடிவு, இது நீங்களாக வாங்க. லண்டனில் இருக்கிற மக்கள் இது உங்களோட முடிவு, நீங்களாக வாங்க. ஆகவே எந்தெந்த ஐரோப்பிய நாடு, டென்மார்க்கில் இருக்கிற மக்கள், நோர்வேல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வாழ்வு தந்தவர் எங்களோட தலைவர் தான். எல்லாரையும் வாழ வைத்தவர் உங்களுடைய தலைவர் தான். எங்கே இருக்கா சொல்லட்டும் பாப்போம். 16 ஆண்டுகளாக
எங்களுக்கு யாராலையும் அதை உயிருடன் காட்ட முடியாத ஒருத்தரை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் சொல்லுகிறோம்? 2008ஆம் ஆண்டு அந்த தலைவனுடைய உரைக்கு பிறகு 2009, 10, 11, 12 இன்றைக்கு 25 வந்து நிற்கிறோம். எங்கள் தலைவர்கிட்ட உரை ஏன் வரவில்லை? போட்டு காற்றியல் 2009, 2008 ஆற்றிய உரையைத்தான் திரும்ப போடுகிறோம். எங்கே அந்த தலைவர் இன்றைக்கு ஒளி வடிவத்தில் வர முடியாமல் இருக்கிறது? எத்தனை நாளைக்கு நாங்கள் இந்த ஏமாற்றத்தை செய்து கொண்டிருக்க போகிறோம்? வரலாற்றை கொண்டே நாங்கள் திரும்ப புதைக்க போகிறோமா, இல்லை வரலாற்றை திரும்ப அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போகிறோமா? இதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் சிந்திக்க வேணும். நாங்கள் இருந்த வாட்டுக்கு இருந்து கொண்டு அறைக்குள் இருந்து கொண்டு அறிக்கை போர் செய்யக்கூடாது. நாங்கள் அங்கே அவரை திட்டுறது, இவரை வசப்பாடுறது, இவரை சொல்கிறது, இந்த இழிவான விடயத்தை நிறுத்துங்க. இனிமேல் இந்த 2ஆம் தேதியோட இதுக்கு முற்றுப்புற வையுங்க. இந்த 2ஆம் தேதியோட ஒரு புதிய எழுச்சி வரட்டும். இந்த 2ஆம் தேதியோட ஒரு புதிய மாற்றம் வரட்டும். இயக்கத்துக்கு ஒரு முடிவு வர வேணும். இது இருக்கிறார் இல்லை அது இது யார் சொல்கிறீர்கள்? யார் சொல்கிறதுக்கு இந்த அதிகாரம் தந்தது? 2008ஆம் ஆண்டுக்கு உரைக்கு விளக்கம் தர முடியும் யாரும்? அவர் என்ன சொன்னார்? புலம்பெயர்ந்தவரிடமும் இளையவரிடமும் அவரைத்தான் கூறினார். அங்கே யாருக்காவது சொன்னார் நான் இந்த பொறுப்பை இன்னார்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீ பொறுப்பை எடு, அவர் பொறுப்பை எடு? எந்த ஒரு காலகட்டத்திலையும் தேசிய தலைவர் குழப்பத்தில் ஆக்களை தலைமை பொறுப்பை கொடுக்க இல்லை. நாங்களாக வந்தோம், நாங்களாக கூடினோம், நாங்களாக உணர்வுகளோடு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டோம். இதுதான் வரலாற்றின் உண்மை. இந்த வரலாற்றை திரித்து கூறுகிறீர்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இதனால் என்ன லாபத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு லாபத்தை அடைவதற்காக என் இனத்தை நான் விற்க முடியுமா? என்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய இனத்தை கொண்டே நான் கூறு போட முடியுமா? என் தலைவனுக்கு யாரடா மரண பயத்தை கொடுக்கிறது? தன்னுடைய கழுத்தில் 2 கருத்து குப்பியை கட்டின முதல் மனிதன் சொன்னவரா? ஏன் கிளிநொச்சி பத்திரிகையாளர் மட்டும் என்ன சொல்கிறார்? தமிழினத்தை கைவிட்டால் என்னென்று உடனே என்ன சொன்னார்? அதுதான் முடிவு. அந்த இலக்கிலிருந்து நான் தவறுவனாக இருந்தால் என்னை சுடுவதற்கு யாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னவர் இல்லை. அப்போ மரணத்துக்கு பயந்த தலைவரா? மரணத்துக்காக விட்டு ஓடின தலைவரா? இதை அனைத்தையும் ஒவ்வொரு தமிழனும் நீ படுக்கும் பொழுது நீ உண்மையான ஒவ்வொரு தமிழனாக இருந்தால் அந்த சிந்தனையை நாங்கள் திருப்பி பார்க்க வேணும். என் தலைவனின் வரலாற்றை திருப்பி பார்க்க வேணும். ஆகவே இது 2ஆம் தேதி யாரை நீங்கள் மறக்காதீர்கள். இது அவர் செய்கிறார்கள், இவர்கள் ஒரு சில குழுக்கள் என்று சொல்லுகிறீர்கள். யார் அந்த குழுக்கள்? யார் அந்த குழுக்களுக்கு நீங்கள் பெயர் சூட்ட விரும்புகிறீர்கள்? இல்லை, இது மக்களாக எடுத்த முடிவு. இது மக்களாக தான் முடிவு எடுத்து வர போகிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தன்னுடைய தலைவனுக்கு ஒரு விளக்க வைப்பதற்கும் ஒரு மலரை கொண்டு வந்து வைப்பதற்கும் நீங்கள் யார் அதை தடை போடுவதற்கு? யாருக்கு யார் எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? இது சொல்வதற்கு வெட்கம் இல்லையா உங்களுக்கு? நாளைக்கு இன்னும் எத்தனை 16 இன்னும் எத்தனை வருஷத்தை கூட்ட போகிறீர்கள்? இன்னொரு 10 வருஷத்தை கூட்ட போகிறீங்களா? அந்த 10 வருஷத்திலே எங்களோட காலங்கள் முடிந்து விடும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வயது வந்து விட்டது. எல்லாருக்குமே இப்பொழுது நாங்கள் வயது போனவர்களாக ஆகிவிட்டோம். அப்போ அடுத்த தலைமுறை பிள்ளை எதுக்கு யார் சொல்ல போகிறீர்கள்? யார் இவர் என்று கேட்டால் இந்த தலைவனை யார் காட்டப் போகிறீர்கள்? ஆகவே தான் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, சொல்லப்பட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து நீங்கள் அனைவருமாக எழுந்து வர வேணும். எழுச்சி என்பது எங்களுடைய நான் இதில் நின்று கொண்டு பேசுகிற பேச்சால் நீங்கள் மட்டுமல்ல, உணர்வால் வாருங்கள். உங்கள் தலைவனை உண்மையாக நீங்கள் நேசித்தவர்களாக இருந்தால், உங்கள் தலைவனை உங்கள் நெஞ்சில் வைத்து பூசித்தவர்களாக இருந்தால், அந்த தலைவனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மரியாதை, உன் கரத்தால் எடுத்து ஒரு விளக்கை வை, உன் கரத்தால் எடுத்து ஒரு மலரவை, உன் நெஞ்சிலே அந்த தலைவனை ஏந்திக்கொள், உன் வாழ்வும் சிறக்கும். என் இனமும் நாளை விடுதலையை நோக்கி நாளை எழும்பும். அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு அந்த வரலாற்றை சொல்ல இந்த 2ஆம் தேதி நிச்சயமாக இந்த அரங்கம் நிறைந்த மக்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி இத்தோடு முற்றுப்பெறுகிறது. இதோடு இந்த விடயத்தை எல்லாரும் கைவிட்டு எல்லாரும் திருந்துங்கள். திருந்துவதற்கு உண்மையில் ஒவ்வொரு மனச்சாட்சின்றது 6 அறிவு எதற்கு கொடுத்தது? திருந்து. நீங்கள் அந்த மன இன்றைக்கு தவறு விடுறோம், நீங்கள் திருந்துங்க. நான் தெரியாமல் செய்துட்டேன், நான் தெரியாமல் இதனுடைய கருத்துக்களை நான் மாறி நான் என்னுடைய தலைவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டேன். ஆகவே இதில் எந்தவித உண்மையும் இல்லை. ஆகவே என்னை திருத்திக் கொள்கிறேன். திருந்தியவனாக நான் திருந்திய உள்ளத்தோடு என் தலைவனை நேசித்த மகனாக இந்த அரங்கத்திற்கு வாருங்கள். அதுதான் உண்மை. உண்மைகள் ஒரு நாளும் உறங்காது. அதான் திலீபன் சொன்னது போல் என்னுடைய மரணத்தின் மூலம் நான் மேலே இருந்து இந்த மாவீரர்களோடு இருந்து அந்த மலரை தூவுவேன் என்று சொன்னாரே, அது பொழுது தலைவர் சொன்னார், நீ போ, நான் பின்னால் வருவேன் என்று. அதே சொன்ன வார்த்தை தான் தலைவர். வார்த்தை எப்பொழுதும் மாற்றாதவர் என்கிற தலைவர். அதே திலீபனோடு தான் என்று அங்கே மேலே இருக்கிறார். அன்று நீங்கள் வருகிற உங்களோடு அன்று அவர் பேசுவார், அன்று உங்களோடு கதைப்பார், அன்று உங்களை பார்ப்பார். அந்த தலைவனை பார்க்க
நீங்கள் வருவீர்கள். காரணம், எங்களோட மக்கள் எப்பொழுதுமே இந்த விடுதலை போராட்டத்திலும் சரி, இந்த விடுதலை உணர்விலும் சரி, அவர்கள் பின்னென்றவர்கள் இல்லை. ஆகவே 2ஆம் தேதி ஒரு வரலாற்று செய்தியை சொல்லும் என்ற நம்பிக்கையோடு வர்ற 2ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது. தேசிய தலைவருக்கான ஒரு வணக்க நிகழ்வு. அந்த தலைவனை பூசிப்பதற்கும் அந்த தலைவனை நேசிப்பதற்கும் மக்கள் வர போகிறாங்க. இப்போ உங்களோட மாநிலம் சூரிச், பிரதானமாக சூரிச்சண்டா ஒரு கணிசமான மக்கள் வாழுகிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரு நீண்ட காலமாக வேலை செய்த நீங்கள், அதாவது நீங்கள் கல்வி சேவைக்கு இருந்த நீங்கள், செயற்பாட்டாளராக இருந்த நீங்கள், ஏரியா செய்த, அப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மக்களை, இந்த மக்களுடைய மனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் இந்த நிகழ்வு சார்? இந்த மக்கள் நிச்சயமாக வருவார்கள். அதுக்குரிய பேருந்து ஒழுங்குகள் செய்திருக்கிறோம். அதை விட தனிப்பட்ட நட்பு ரீதியாக பல பேர் பேருந்துகள் பெறாதாக்கள் தங்களுடைய சொய்ஸ் வாகனத்தில் வாரதாக எங்களுக்கு வாக்குறுதி வந்திருக்கார்கள். நிச்சயமாக அதிகமான மக்கள் திரளுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இருந்தபோதும் சில தவறான பரப்புரைகளும் அல்லது கோடைகால விடுமுறையும் எங்களுக்கு சில இடையூறுகளாக இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் வெற்றிகரமாக அந்த நிகழ்வை தலைவருக்குரிய வழக்க நிகழ்வை செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இங்கே வர எல்லாருக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. எல்லோரும் பதிலை சொல்லிக்கிறீர்கள். அதாவது இந்த கோடைகால விடுமுறை நாள் என்ற ரீதியிலேயும் மக்கள் அதிகமாக வருவார்கள். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கருணா அவர்கள், நீங்களும் ஒரு நீண்டகால பணியாளராக இருந்திருக்கிறீர்கள். சூரிச்சி நகரத்தை சுற்றி வரக்கூடியவர். உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, மக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர். அது உங்களுடைய பார்வையில் அதாவது பல்வேறு விதமான வதந்திகளும், இதற்கு ஏன் போக வேணும், இதற்கு போகிறதால என்ன பிரயோசனம் என்ற ரீதியில் பார்க்குற பொழுதும் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து இந்த நோக்கத்திற்காக இல்லை இதை நாங்கள் செய்ய வேணும் என்ற ஒரு ஓர்மத்தோடு வெளிக்கிட்டுருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் இதை செய்ய வேணும், எங்கள் தலைவருக்கு நாங்கள் நிச்சயமாக செய்யும். அப்போ நீங்கள் போகிற பொழுது நீங்கள் மக்களை எப்படியாக சந்திக்கிற பொழுது, நீங்கள் மக்கள்கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது இந்த மக்களுடைய உள்ளங்களில் இருந்து என்ன மாதிரியான என்ன பிரதிபலிப்பு ஏற்பட்டு கொண்டது? அப்போ இந்த உள்ளங்களிலிருந்து என்னென்னா எங்களோட தேசிய தலைவருக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளக்கு வைக்கணும் கட்டாயமாக. இன்னும் 16 வருஷங்கள் கடந்து விட்டது. இனியும் நாங்கள் இப்படியே இருக்கக்கூடாது. எங்களோட இனத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த தேசிய தலைவர் நாங்கள் காலத்தை கடத்தி இன்னும் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரங்களை சொல்லி மக்கள்கிட்ட பணங்களை வசூலித்து இன்னும் எங்களோட மக்களை ஒரு முட்டாள்தனமாக எங்களை மக்களை வழி நடத்துகிறார்கள். அதால் நான் ஒரு தடவை சந்தித்து பிரசுரங்கள் கொடுக்க அவர்கள் இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொள்ளணும் உழைப்பு பூர்வமாக தாங்கோ பிரசுரம் சொல்லி வேண்டி கொண்டு போகிற இதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எங்களோட தேசிய தலைவருக்கு நாங்கள் ஒவ்வொரு தரம் இதில் கலந்து கொள்ளணுமென்ற வெளிப்பாட்டை இப்போ சிவன் கோயில் அடியில் வச்சு நாங்கள் பிரசுரம் கொடுத்தோம். அங்கேயும் மக்கள் ஆர்வமாக தாங்க கொண்டு பண்ணி கொண்டு போச்சினேன். அதே மாதிரி 2005 லிம்ம பிளச்சடி வியாபார ஸ்தாபனங்களுக்கு முன்னால் பிரசுரங்களை கொடுத்துனாங்க. அதில் எல்லா மக்களும் பிரசுரத்தை வேண்டிட்டு தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கிறேன். அதால் ஒவ்வொருத்தருக்கும் தேசிய தலைவருக்கான கடமையை செய்ய வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் தார்மீக கடமை உண்டு. அந்த கடமையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும் என்று சொல்லி உழைப்பு பூர்வமாக ஒவ்வொருத்தரும் இதில் இணைச்சு எங்களோட கடமைன்றதை நினைச்சு ஒரு இதில் கலந்து கொள்வோம். இதில் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள், எங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களை முறை நீங்கள் அதை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆகவே நீங்கள் அதற்கு போக வேணாம் என்று சொல்லுகிறார்கள். காலங்காலமாக நாங்கள் தான் அந்த எங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் செயல்பாட்டை செய்து வர்ற எங்களுக்கு தான் அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரங்கள் என்றதை வைத்துக்கொண்டு மக்களை தடுக்கிற போக வேணாம் என்று சொல்லுகிற பொழுது அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, இல்லை அதை மக்கள் நிராகரிக்கிறார்களா? மக்கள் மக்களின் கருத்தை என்னென்னு சொன்னால் இங்கே கிளை இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் இது தலைவருக்கு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் கிளை சரியான தெளிவான பார்வையில் இல்லை. கிளை எல்லாரையும் சமாளிக்க வேணும். வேலை செய்கிறாக்கள் தங்களோட கிளைக்கு இருந்து வேலை செய்யணும் என்ற ஒரு எல்லா பணியாளரையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பொய்யான ஒரு பரப்புரை தான் இந்த பரப்புரை.
அதாவது வந்து தலைவருக்கு வந்து போய் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் வந்து அந்த அறிக்கை விட்டதெல்லாம் வந்து வெளியே அதாவது வந்து பொய்யான ஒரு பிறப்பு. ஏனென்றால் என்னோட வந்து தனிப்பட்ட ரீதியாதிற்கு பொறுப்பான இருந்தார்கள் அண்ணன் நீங்கள் முன்னின்று இதை செய்யணும், செயல்படணும், நீங்கள் இதுக்கு உதவி செய்யணும்னு சரி எனக்கு வாக்குறுதியாக கொடுத்தவ. ஆனால் இன்றைக்கு வந்து பொய்யா வந்து இதுக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கினேன். அப்போ எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லினேன், வெளியில் ஒரு கருத்தை சொல்லினேன். ஒரு தெளிவான பார்வை அவையில் இல்லை, கிளையில் வந்து தெளிவான இதுகள் இல்லை. ஆனால் இதுகள் எல்லாத்தையும் வந்து விட்டு எல்லாரும் வந்து இணைஞ்சு தலைவருக்கு இது எங்களோட கடமைன்றதை உணர்ந்து பணியாளர்லேருந்து பொதுமக்கள்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதுக்கு அன்னைக்கான வந்து எங்களோட கடமையை செய்யணுன்றதை இது பார்க்கணும். இப்போ இதில் வந்து இந்த இப்போ குறிப்பாக நான் முதல் கூறப்பட்டது மாதிரி சில நிறுவனங்களுக்கு கூட அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள், நீங்கள் அதுகளுக்கு போக வேணாம், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரம் என்றது ஓகே, நாங்கள்லாம் இத்தனை ஆண்டுகளாக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம், ஆகவே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுகிற பொழுது அது உங்களுடைய பார்வையில் வந்து அந்தந்த நிறுவனங்களை மறைக்கிறது, அவர்களை போகணும் என்ற ஒரு தனி மனித சுதந்திரங்களை நிறுத்துவது என்பது நியாயமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே வந்து மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. எல்லாம் சுயலாபங்களுக்காண்டி தங்களோட அமைப்புகளை காப்பாற்றுவதற்கு பண வட்டி ஆடுவதற்கு தான் இங்கே அமைப்புகள் இருக்க ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவோ மக்களுடைய சார்பாக வேலை திட்டங்களை முன்னெடுப்பக தற்சமயம் எந்த அமைப்புகளும் இல்லை. எந்த அமைப்பை பார்த்தாலும் தங்களுடைய சுயலாபங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த விடயம் சார்ந்து தெளிவாக தெரிந்தவர்கள், இந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், இதை தாண்டி நாங்கள் இன்று நிற்கின்றோம், மக்களோடு நிற்கிறோம், போராளிகளோடு நிற்கிறோம், போராளிகளும் மக்களும் இணைந்து தான் இந்த நிகழ்வை செய்கின்றோம். அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்படுகிறோம். யாரையும் தனி மனிதர்களையோ அமைப்புகளையோ அல்லது ஊடகங்களையோ அல்லது வியாபார நிறுவனங்களையோ தடுக்கிற உரிமை யாருக்கும் இங்கே கிடையாது. அவர்களே சொந்த மூலையை பயன்படுத்தி அவர்களே முடிவுகளை எடுத்து இந்த நிகழ்வுக்கு தாராளமாக வர முடியும். யாரையும் தடுத்து நிற்கிற உரிமையோ அதை தாங்குகிற பொறுப்புகளில் இங்கே யாருமே இல்லை. அமைப்புகளுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களும் யாரும் நிரந்தரமும் கிடையாது. இங்கே அதை வந்து தேசிய தலைவர் நினைவேந்தல் அகவகத்தினுடைய ஒரு செயற்பாட்டாளராக இவர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறதில் அவரும் ஒரு முக்கிய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அனைத்துலக ரீதியாக வந்து அனைத்துலக ரீதி என்று சொல்வதை விட அனைத்துலக ரீதியை விட ஐரோப்பா தழுவிய ஏற்பாடுகள், அதாவது ஜெர்மன், லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, நோர்வே, டென்மார்க் போன்ற தொடர்புகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அந்தந்த இடங்களில் இருந்து அந்த ஏற்பாடுகளை செய்கிற பொழுது அங்குள்ள மக்களினுடைய உணர்வுகளும் அங்குள்ள மக்களினுடைய அந்த எண்ணங்கள், அதாவது இந்த இடத்துக்கு நாங்கள் போகத்தான் வேணும் என்றதை பற்றி உங்களுடன் அந்த பகுதிகளில் இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவல்களை தந்திருப்பார்கள். அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? வந்து வணக்கம். நிச்சயமாக அதில் வந்து அந்த அப்படியான இடத்துல வந்து கூடுதலாக இப்போ சுவிட்சர்லாந்தை விட ஏனைய நாடுகள் என்று சொன்னால் ஏனைய நாடுகள்லேருந்து நிறைய பேர் இந்த நிகழ்வுக்கு பெரோன்மெண்ட்டை ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்போ அது பெரோன்மெண்ட்றது மட்டும் இல்லை, தாங்கள் இப்போ வந்து எத்தனை மணிக்கு தங்களுக்கு உதவி செய்யணும், மண்டப ஏற்பாடுகள் சகலதும் எப்படி இருக்குன்றதை கூடி அந்த எல்லா விடயத்திலும் ஆர்வமாக இருக்கிறார். அது கூடுதலானவர்கள் தேசிய செயற்பாட்டாளர்கள், முன்னாள் தேசிய செயற்பாட்டாளர் இருந்தாலும் இப்போ தேசிய செயற்பாட்டாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களும் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த விடயங்களில் அவர்களுடைய பெருமளவு ஒத்துழைப்பும் இருக்குது. அதே நேரத்தில் அவர் மக்கள் மத்தியிலேயும் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சில வேளைகளில் இப்போ மக்கள் வந்து அந்த எல்லா மக்களும் வந்து அன்றைய நாளில் பெற முடியாமல் இருக்குமென்றதை தவிர மற்றும்படி எல்லா மக்களும் இந்த நிகழ்வுக்கு பெறணும் என்று சொல்கிறதும் இது செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றதிலேயும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும் தான், இந்த பணியில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தெரியும். நிச்சயமாக அது பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்குது. இதில் முன்னாள் போராளிகளும் செயற்பாடுகளும் மக்களும் இதுக்குள்ள இணைஞ்சு நிற்கிறார்கள் என்ற விடயத்தில் அவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு சில ஒரு கருத்துகள் பிரச்சனைகள் இருந்தது தான். ஆனால் இப்போ வந்து அந்த எல்லாரும் இதில் நின்று வேலை செய்கிறார்கள்ன்றதில் அவர்கள் ஒரு மிக தெளிவான உணர்வோடு வருவதற்காக தயாராக இருக்க கொண்டிருக்கிறார்கள். நல்லது. நீங்கள் சொல்லுகிற பொழுது இப்போ உண்மையிலே இந்த நாட்டை தேர்ந்தெடுத்ததும் வந்து ஒரு சுவிட்சர்லாந்து, உலகத்திலே ஒரு சமாதானத்திற்கும் உலகத்திலே பிரபல்யம் வாய்ந்ததும். சுவிட்சர்லாந்து சொன்னால் ஒரு செல்வந்த நாடென்று மாத்திரமில்லை, ஒரு அமைதிக்கும் ஒரு சமாதானத்திற்கும் அடுத்து எந்த நாட்டுடனும் ஒரு பகைமை பாராட்டாத ஒரு நாடாகவும் இருக்கிற இந்த சுவிட்சர்லாந்து மண்ணிலே என் தேசிய தலைவருக்கான இந்த வீர வணக்க நிகழ்வை, அதாவது வணக்க நிகழ்வை செய்துவதற்கு நீங்கள் முற்பட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே சுவிஸ் வாழ் மக்கள் வந்து ஒரு வரலாற்றிலேயும் மிகப்பெரிய பங்கை ஆற்றிய மக்களும் வந்து அந்த விதியில் நீங்களும் இந்த மண்ணிலே இந்த மண்ணில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் உண்மையில் இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டதும் அதனுடைய நோக்கங்களும் ஏதாவது இருக்கலாம். இப்போ ஏன் லண்டனில் சேர்க்கலாம், லண்டனில் இந்த சுவிஸை விட
விட கூடிய எண்ணிக்கையான மக்கள் வாழ்கிறார்கள், இல்லை பிரான்ஸில் கூடிய எண்ணிக்கையான மக்கள் வாழ்கிறார்கள். அதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் சுவிஸை விட கூடிய தொகையான மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அப்படி அந்த ஒரு நாடுகளில் இந்த நிகழ்வை நடத்தாமல் நீங்கள் சுவிஸ் நாட்டுக்குள்ளே தான் இதை நடத்த வேண்டும், இதுதான் பொருத்தமாக இருக்கும்ன்றதுக்கான முடிவு எடுத்ததும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அது என்ன நோக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக பல்வேறு காரணங்களை வச்சு தான் சுவிட்சர்லாந்து தெரிவு செய்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னால், இந்த சட்ட ரீதியான விடயத்துக்காக மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை செய்கிறதுக்கு சுவிட்சர்லாந்து எங்களுக்கு உதவியாக இருக்குது. அந்த சுவிட்சர்லாந்து அந்த தெரிவு நாங்கள் முதல் வேறு காரணங்கள் பல்வேறு காரணங்களை வச்சு தான் இந்த சுவிட்சர்லாந்தை தெரிவு செய்தாங்க. ஆனால் இப்போ சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எடுத்த மண்டபத்தை நாங்கள் அதில் சரியான முறையில் பாதுகாப்பு எல்லாத்தையும் அவர்களே ஒழுங்குபடுத்தி தந்து அந்த நிகழ்வை சிறப்பாக செய்கிறதுக்கு அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கிற அடிப்படையில் சட்ட ரீதியான விஷயம் மிக முக்கியமானது. அதாவது சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற நாடு. அதே நேரத்தில் இந்த போரில் இறந்தவர்களாக இருந்தாலும் சரி, போரில் இறந்து எங்களோட நின்று போரில் வீரச்சாவடைந்தவர்கள் சொன்னால் அவர்களே உரிமை உங்களுக்கு இருக்குன்றதை அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு. அதாவது போராளிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்னொரு மாவீர போராளிகளுக்கு வீரச்சாவடைந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தணும் என்று சொல்லிக்குள்ள அவையை சொல்கிறார்கள் என்றால் இது சுவிட்சர்லாந்து. நீங்கள் உரிமை இருக்குது உங்களோட நின்று களமாடி போராடி வீரச்சாவடைஞ்சவர்களுக்கு நீங்கள் வீரவணக்கம் செலுத்துறதுக்கான உங்களோட வணக்கத்தை செலுத்துறதுக்கான உரிமை இருக்குன்றது அவர்கள் தெளிவாக சொல்லுவோம். அது ஒரு எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. மற்றது இந்த சட்ட பாதுகாப்புகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த நாட்டை தெரிவிக்க வேண்டும். மற்ற போக்குவரத்து வசதிகளுக்கும் இப்போ நாங்கள் வேறு நாடுகளுக்கு விசா எடுத்து போக வேண்டிய தேவை இருக்கும். சுவிட்சர்லாந்துக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. லண்டன்லேருந்து கூடுதலாக நாங்கள் வாரதாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளிலேருந்து வாரன்றான்னு சொன்னாலும் சரி, அவைகள் விசா அனுமதி எடுக்காமல் லண்டன்லேருந்து உதாரணமாக ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் என்றால் அவை அங்கே ஒரு அனுமதி எடுக்க வேண்டியிருக்கு அவர்கள். ஆனால் இங்கே சுவிட்சர்லாந்துக்கு வரதுக்கு அந்த அனுமதி எடுக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வாறான மற்றது சுவிட்சர்லாந்து இருக்கிற மக்களுடைய எங்களுடைய பங்களிப்பு பண்ணுறது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இங்கே இப்போ செயற்பாட்டாளராக நிற்கிற எங்களோட இப்போ இதுக்கு கதைச்சாக்களும் தெரியும், காணொலியில் பார்க்குறாங்களுக்கு தெரியும். இப்போ அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த விடயத்தில் இருக்குது. இப்போ தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு செய்கிறன்ற விடயத்தில் அந்த செயற்பாட்டாளர்களுடைய பெருமள ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆதரவும் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டை தெரிவு செய்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு சிறப்பான பதில் தான். ஏனென்றால் இந்த நாடு உண்மையிலே ஒரு மனித உரிமைகளை மதிக்கிறது மாத்திரமில்லை, மனித உணர்வுகளை மதிக்கிற ஒரு நாடு. உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் வணக்கத்தை செலுத்துவதற்கு மண்டபத்தை எடுக்கிற பொழுது அந்த மண்டபம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்டபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான பல வேலைகளும் மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்றால் உங்களுடைய தலைவனுக்காகவும் உங்களுடைய மக்களுக்காகவும் நீங்கள் வணக்கத்தை செலுத்துவதற்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கிறது என்பதை அழகாக தெளிவாக நீங்கள் சொல்லி, இதுதான் உண்மை. ஆகவே தான் இந்த நாடு சிறப்பாக எங்களுக்கு தந்த அந்த மதிப்பை அதை நாங்களாம் மதித்து நடக்கணும். அதை நாங்கள் மதிக்காமல் நடக்கிறது அது எங்களுக்கு மாத்திரமே எங்கள் இனத்திற்கு ஒரு இழுக்காக இருக்குது. ஆகவே தான் அந்த நாள் ஒரு அமைதியாக எல்லாரும் தங்களுடைய தலைவனுக்குரிய வணக்கத்தை அவர்கள் செலுத்துவதற்கும் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தான் இன்றைக்கு ஐரோப்பாயங்களிடம் என்று நீங்கள் இங்கே வருகிற பொழுது இந்த அழகான நாட்டை பார்க்கிறீர்கள். இந்த அழகான நாட்டிலே இப்படி ஒரு தலைவனுக்கு அதுவும் அவர்களுடைய முதல் நாள் அவர்களுடைய சுதந்திர நாள் தினம், சுவிட்சர்லாந்தினுடைய சுதந்திர தினத்திற்கு அடுத்த நாள் தேசிய தலைவருடைய நிகழ்வு, இது ரெண்டுமே வரலாற்றுக்கு ஒரு பொருத்தமாகவே அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் உண்மையிலே பலருக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகங்கள், இதே திடீரென்று இந்த நாளை இதில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கணும். இந்த 2ஆம் தேதியை எதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொள்கிறோம், அதை தெளிவாக சொல்லுங்கள். அப்போ என்னென்னு சொன்னால் 2ஆம் தேதின்றது என்னென்னு சொன்னால் இப்போ உண்மையில் எங்களுக்கு அந்த மே 18 அந்த மே 18 அந்த நாளில் நாங்கள் அந்த நிகழ்வை செய்யக்கூடிய முதல் நிகழ்வை பெரு நிகழ்வாக செய்யணும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு பெரு நிகழ்வாக ஒரு தேசிய நிகழ்வாக அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. தலைவர் வீரச்சாவை உறுதிப்படுத்தி முதலாக செய்யப்படுற, அதாவது இயக்க மரபுக்கு அமைவாக செய்யப்படுற ஒரு நிகழ்வு. அப்போ அதை பெரு நிகழ்வாக செய்யணும்ன்றதுக்காக எல்லா இடத்துல உள்ள மக்களும் இங்கே வர வேண்டிய தேவை இருக்குது. மே 18 நாங்கள் இதை செய்யணும்னு சொல்லி முதலாவது நிகழ்வு செய்யணும் வைக்கிட்டு இருந்தோம். என்ன நடக்கும் சொன்னால் மே 18 நிகழ்வுகள் ஏற்கனவே எல்லா நாடுகளிலையும் அங்கங்கு நடைபெற்று கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் அந்த நிகழ்வை குழப்பம் என்று சொல்லி எங்களுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் ஒரு சாதகமான சூழ்நிலை எடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் இதை இவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் செய்கிறார்கள். நாங்கள் அப்படியான எந்த நிர்வாகங்களோ எதையுமே குழப்பறதுக்காக நாங்கள் செய்யலை உண்மையில். அப்போ நாங்கள் அதுக்காக தான் வேறு நாள் எடுக்க வேண்டியிருந்தது. அதில் வேறு நாட்கள் என்று சொல்லி பார்க்கல எல்லா நாட்களிலும் வேறு நிகழ்வுகள் இருந்தது. இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள் கோயில் திருவிழாக்கள்லாம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ முடிவடைஞ்சிடுது. அப்போ கோயில் திருவிழா காலத்தில் பார்க்கல உண்மையான பிரச்சனை இருக்குது. இப்போ போன முறை இப்போ கரும்புலியல் நாளுக்கு ஜூலை 5 அப்போ கரும்புலியல் நாள் நடக்குது சுவிஸில். அதே நேரத்தில் சூரிச்சியில் உள்ள சிவன் கோயிலில் தேர் திருவிழா நடக்குது. அப்போ இந்த மக்கள் எதுக்கு போகிறன்றது மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் இந்த நாளை தெரிவு செய்கிறன்றது உண்மையிலே எங்களுக்கு பெரும் சிரமங்கள் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு நாளை நாங்கள் எடுத்துக்கிறோம்ன்றது எங்களுக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருக்குது.
இதுக்கு பின்னுக்கு ஒரு நிகழ்வுகள் இருக்குது. அப்போ வேறு நிகழ்வு இந்த நாள் வந்து உண்மையிலேயே அதே நேரத்தில் மண்டபம் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கணும். இப்போ மண்டபத்தை நாங்கள் நினைச்ச நாளில் மண்டபம் கிடைக்காது. மண்டபம் கிடைக்கிற நாளாகவும் இருக்க வேண்டிய தேவையில் 8ஆம் மாதத்தை நாங்கள் தெரிவித்தது நாள் மற்றது கூடுதலான மக்கள் பெறறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்குது. அந்த நாளுக்காக இதை எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே அது ஒரு நல்ல பதில். அந்த 2ஆம் தேதி என்றதை நான் நினைக்கிறேன் தேசிய தலைவருடைய அந்த வீர மரணம் அடைந்து விட்டார், உங்கள் தலைவனுக்கு விளக்கு வைக்க வாருங்கள் என்று சொல்கிறதுக்காக ஒரு எடுக்கப்பட்ட நாளை ஒழிய அந்த நாள் இல்லை மே 18 நீங்கள் சொல்லுகிற மாதிரி இனி வருடம் மக்கள் அந்த மே 18 அவர்கள் அந்த நாளாக எடுத்துக்கொள்வார்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு விளக்கம் தான். ஆகவே இப்போ நாங்கள் அறிவிப்பு செய்தெடுக்கல. இப்போ என்னென்றால் இப்போ தலைவருடைய விரிஜாவை நடந்து ஒரு 2-3 நாளைக்கு நடந்து என்றால் அது மக்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் மக்களும் வருவார்கள். நாங்கள் வேண்டாம் கூட மக்கள் வர வேண்டாம் என்று சொல்கிற சூழல்லாம் இருந்திருக்கும் எல்லா இடம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் 16 வயதுக்கு பிறகு செய்யகளை மக்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கோம் என்ற ஒரு காலவாசம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் மண்டபத்தை எடுத்து 4 மாதத்துக்கு முதலே நாங்கள் அந்த விடயத்தை வெளியில் மக்களுக்கு அறிவிச்சு இப்போ தான் அந்த முழுமையான மக்கள்கிட்ட இந்த தகவல் போய் சேர்ந்து மக்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முழுமையான சூழ்நிலை வந்திருக்குது. அப்போ நாங்கள் உடனடியாக டக்குண்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்க இல்லை. அப்படி செய்திருந்த மாதிரி இருந்தால் அது இந்த நிகழ்வு அவ்வளவு பேரெழுச்சியாக இருந்திருக்காது. ஆனபடியாக நாங்கள் அது இந்த தெரிவு வந்து ஒரு நாளும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். சரியான தெரிவை தான் அந்த தெரிவு. என்னடா இப்போ உதாரணமாக இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும் என்றால், இப்போ அதாவது இந்த விடயத்தை கூடுதலாக எடுத்தது உண்மையாக முன்னாள் போராளிகள் தான் இந்த செய்தவை. ஒரு விடயத்தை எல்லாரும் பிள்ளைங்களோட முன்னாள் போராளிகள் வந்து நன்றாக முடிவெடுக்க தெரிஞ்சவனா நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்கள் முடிவெடுக்க தெரியாதவர்கள் அல்ல. இப்போ அவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு பிழையான முடிவோ இல்லை. ஏனென்றால் ஒரு போராளியை பொறுத்த வரைக்கும் அவன் இயக்கத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுக்கிறான் என்றாலே அது ஒரு பெரிய முடிவு தான். ஏனென்றால் அவன் யார்கிட்டும் தாய் தகப்பன்கிட்ட கேட்டுட்டோ சகோதரத்தை கேட்டுட்டோ சொல்லி போட்டு முடிவுக்கு போகிற இல்லை. இயக்கத்துக்கு போகிறதுக்கு சுயமாக தான் முடிவெடுக்கிறான். அப்போ அவன்கிட்ட அங்கேயே ஒரு முடிவெடுக்கிற தன்மை வந்துடும். இயக்கத்துக்கு போனவன் எல்லாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருப்பான்றது நான் என்னுடைய கருத்து இருக்குது. அப்போ முடிவெடுக்கிறன்றதில் நீங்கள் போராளிகள் முடிவெடுத்ததுன்றதில் பிள்ளைன்றதோ அப்படியான கருத்துக்களை மக்கள் உண்மையாக எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ நாங்களே செய்ய வேண்டிய வேலையை சரியாக தான் செய்து முடிப்போம்ன்ற உணர்வு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுன்றதான் பிரச்சனை. நாங்கள் அது இன்னொரு விடயம், நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து பாருங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லிக்கொண்டோ எழுதிக்கொண்டோ பேட்டி கொடுத்து கொண்டோ இருக்கிறது அல்ல. நீங்கள் இந்த நிகழ்வில் வந்து அன்றைய நிகழ்வில் எப்படி நடக்குதுன்றது நான் ஒரு விடயம் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இது ஒரு உணர்வுபூர்வமாகவும் பேரெழுச்சியாக நடைபெற நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஒரு வீரவணக்க உரை இடம்பெற இருக்குது. நீங்கள் அந்த வீரவணக்க உரையை அங்கே வந்து அந்த இடத்துல கேட்குறது தான் மிக முக்கியமானது. இப்போ அந்த விடயத்தையும் செய்யணும். அதில் அந்த நிகழ்வு அந்த உணர்வுபூர்வம் நடைபெறது நிகழ்வில் வந்து பங்கு பெற்றதுக்கு அப்பால் இந்த உரைன்றது கூட அங்கே உங்களுக்கு முக்கியத்துவம் வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த உரையை எல்லோரும் கேட்கணுமன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது வந்து இந்த நிகழ்வுக்கு சார்ந்து நீங்கள் எடுத்த மண்டபம் வந்து ஒரு சுவிட்சில் ஒரு பிரபல்யம் வாய்ந்த மண்டபம். இதுக்கு ஒரு கூடின செலவு இருக்குமன்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சந்தேகம், இதில் நீங்கள் யாரிடமும் மக்களிடம் எங்களுக்கு இதுக்காக ஒரு உதவியை தாருங்க, ஒரு கொஞ்சம் பணம் தாருங்கன்னு கேட்கவில்லை. இது எனக்கு கூட ஒரு பிரமிக்க வைத்துட்டது. நாங்கள் ஒரு நிகழ்வை நீண்ட காலம் செய்வதுன்னா நாங்கள் முதல்ல மக்கள்கிட்ட தான் நிதிக்கு போவோம். எங்களுக்கு இந்த நிதியை தாங்கள் இந்த நிகழ்வு நாங்கள் செய்யணும், இதுக்கு எங்களுக்கு ஒரு தொகையான செலவு இருக்குன்னு. ஆனால் இது ஒரு துணிச்சல், அது போராளிகின்ற துணிச்சல். இது இளப்பிள்ளை பிரபாகரன் அவர் வளர்த்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அதுக்கென்று ஒரு தனி ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் இந்த துணிச்சலோடு இந்த யாரிடமும் எந்த ஒரு பணத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நாங்களே இதை செய்து முடிப்போம் வெளிக்கிட்டதுக்கு நோக்கம் எந்த துணிவோடு அதை வெளிக்கிட்டீங்க? நாங்கள் இந்த நிகழ்வை வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முதல் இந்த நிகழ்வு சம்பந்தமாக கதைக்கப்படுகின்ற பொழுது இந்த காசு வந்து வெளியில் வேண்டக்கூடாது ஒரு விடயத்தை சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இன்றைக்கு இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கு 16 வருஷத்துக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்வு கூட பல மக்கள் சில கதைகள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதுக்குள்ளேயும் பெற விருப்பம் இல்லை என்று சில சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால் அது இந்த 16 வருஷமாக நடத்தப்பட்ட மக்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை தான். அது மக்களில் பிழையே இல்லை. அது இந்த நிர்வாகங்கள் ஒவ்வொரு தரம் வந்து காசுகளை வேண்டது பாராக பொய்யான காரணங்களை சொல்லி காசை வேண்டி இப்படி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் அந்த விரக்தியில் தான் சொல்கிறார்களே தவிர தலைவர் மீதோ அந்த விடுதலை போராட்டம் மீதோ அவர்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. அப்போ இதுதான் ஒரு பிரச்சனையான விஷயம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இது காசு வேண்டும்னு சொல்லி ஒரு விடயத்துக்கு போயிருப்பமாக இருந்தால் எங்களுடைய நிகழ்வையும் அப்படி தான் இந்த நாங்களும் இதுக்காக தான் வந்திருக்கிறோம் தான் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சில கருத்துகளும் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் யாருன்றது 2ஆம் மாதம் அந்த 8ஆம் மாதம் 2ஆவது நடக்கிற நிகழ்வுனூடாக தான் மக்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இதில் எப்படி செய்கிறோம்ன்றதையும் நாங்கள் என்னென்ன சரியாக செய்கிறோம்ன்றதையும் மக்கள் அதை புரிஞ்சு கொள்வார்கள். அப்போ அடுத்து அது ஒரு முக்கியமான விஷயத்தால் நாங்கள் காசை வேண்டக்கூடாதுன்னு நினச்சி மற்ற மக்கள்கிட்ட போய் காசை கேட்குறது இந்த பிரச்சனை தான். இந்த இது வேறு குறிப்பிடக்கூடிய இப்போ காசுன்ற விடயத்தில் இதுதான் பிரதானமான விடயம் இதுதான்.
முக்கியமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு என்றால் இப்போ செய்தி ஊடகங்கள் இந்த சில இடங்களில் வந்து இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஒரு எதிர்த்தரப்புகள் சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வை செய்கிறதனூடாக இந்த நிகழ்வு செய்யப்படுறதனூடாக விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் தடை செய்வார்கள் அப்படியான ஒரு கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்காங்க. இது ஒரு மிக தவறான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். இப்போ உண்மையில் வந்து இது வந்து ஒரு தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு. எங்களுக்கு தலைமை தாங்கி இருந்த எங்கள் தலைவருடைய வீரச்சாவை உறுதிப்படுத்தி நாங்கள் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வே தவிர இதில் எந்த ஒரு வேறு ஒரு காரணங்களும் இதில் இல்லை. அப்போ இதுக்கு முதல் இந்த ஏமாற்றுகள் இப்போ நிதி சம்பந்தமாக போலியான ஆக்கள்லாம் கொண்டு வந்து நிதி சேகரிப்புகள் இப்படியான செயற்பாடு செய்கின்ற பொழுது இருந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. இப்போ இது அந்த செயற்பாடுகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அந்த மோசடி சில ஈடுபடுறவர்களும் இந்த வீரவணக்க நிகழ்வில் செய்யப்படுறதனூடாக தங்களோட பொறுப்பு நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள் இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே விட உண்மையில் இந்த விடயத்தில் எந்தவித உண்மையும் இல்லை என்று மக்கள் விளையாடணும். அதுக்கான இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு முழுமையான பாதுகாப்பை தரப்போகிறது சுவிட்சர்லாந்து காவல்துறை தான். அப்போ அவர்கள் அதை தர்றதுக்கான காரணம் வந்து தடை செய்கிறன்றது இல்லை. அப்போ தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்குது. அந்த புரிதலை மக்கள் தெளிவாக விளைய கொள்ளணுன்றதுக்காக இந்த ஒரு சிறு தகவலை சொல்கிறேன். நன்றி.